இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறவனுக்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது மாத்திரம்தான் வேலை செய்ய முடியும். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது தான் நம்முடைய கைக்கு என்னென்னலாம் நேரிடுகிறதோ அதை நம்முடைய பலத்தோடு செய்ய முடியும். நம்ம பாதாளத்துக்கு மரித்து சென்ற பின்பாக அங்கே வேலை செய்ய முடியாது. நமக்கு நிறைய வித்தைகள் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே அதை பயன்படுத்த முடியாது. நிறைய அறிவு இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் அங்கே வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் தங்கள் கைக்கு வாய்க்கிறத அவர்கள் பலத்தோடு செய்ய முடியும். பாதாளத்தில் போய் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. பாதாளத்துக்கு சென்ற பின்பு ஐஸ்வர்யவான் எப்படி கூக்குரல் இட்டுட்டு இருந்தானோ அதே போல் தான் கூக்குரல் இட்டுட்டு இருக்கணும். எப்படி லாசரு ஆபிரகாமினுடைய மடியில் இளைப்பாரி கொண்டிருந்தாரோ அந்த 2ஆம் வருகை வரையிலும் நியாய தீர்ப்பு நடக்கிற வரையிலும் அங்கே சும்மா தான் இருக்கணும். ஆகவே இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவ நாட்களில் நம்ம கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறதற்கு உன் கைக்கு கிடைச்ச எல்லாவற்றையும் உன் பலத்தோடு செய்யி சொன்னார. அதுக்கு கீழே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இப்போ ஓடுகிறவனுக்கு வேகமுள்ளவனினுடைய வேகம் மட்டும் இருந்தால் போதாது, யுத்தத்திற்கு போகிறதுக்கு சௌரியவான்களினுடைய சௌரியம் மட்டும் இருந்தால் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம் மட்டும் இருந்தால் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்தி மட்டும் இருந்தால் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களினுடைய அறிவும் போதாது. எல்லாவற்றிற்கும் சமயம் நேரம்னு ஒன்று கரெக்டாக வரணும். தேவ செயல் அவருடைய கிருபை நேரிட வேண்டும் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம கிரியை செய்கிற ஒரு காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுதே அழகாக சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நான் செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி இயேசு அவர் தூங்காமல் சாப்பிடுகிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் மனுஷனுக்கு அவர் அத்தனையாய் ஓடி உழைத்ததை நாம் பார்க்கிறோம். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி அத்தனையாய் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை உணர்ந்து அவர் கிரியை செய்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சாத்தானும் நமக்கு எதிரியான சத்துருவானவனும் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிந்து அவன் 24 hours அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருவனாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில் நல்லவர்கள் மரிக்கிற வரையிலும் கிரியை செய்யலாம். மரித்த பின்பு அங்கே போய் ஒரு கிரியையும் செய்ய முடியாது. இளைப்பாற மட்டும்தான் நாம் அங்கே முடியும். ஐஸ்வர்யவான் ஒரு சுவிசேஷ காலிங் கொடுக்குறானேன்னு சொல்லி ஆபிரகாம் தன் மடியில் இருக்கக்கூடிய லாசருவை கொஞ்சம் போய் அந்த 5 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வான்னு அனுப்பலை. கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தமும் அங்கே நாம் இளைப்பாற வேண்டியது தான் நம்முடைய அது தலையில் எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய செயல் என்றே சொல்ல முடியும். ஆனால் இருக்கிற இந்த வாழ்க்கை நமக்கு மிகவும் ஒரு மாபெரும் அருங்கொடையாக ஒரு ஈவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனை பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்தினவங்க தான், அவங்க தான் ஞானமுடையவங்க. அவங்க தான் இந்த உலக வாழ்க்கையை முடித்து செல்லும் பொழுது அங்கே கிறிஸ்துவின் வருகை வரையிலும் அருமையாக இளைப்பாரிட்டு அவர் வரும்பொழுது என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலன்
எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15 28 வரையிலும் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு ஊமையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து அவனுடைய திறமைக்கு தக்க ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்துட்டு அவன் தூர தேசத்துக்கு போயிடுறான். அவன் நெடுநாட்கள் கழித்து திரும்பி வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு அந்த கணக்கை கேட்கும் பொழுது 5 சம்பாதித்தவன் வாங்கினவன் சொல்லுகிறான், நீங்கள் தந்துட்டு போன 5 தாளந்தை கொண்டு எனக்கு நீங்கள் தந்த இவைகளை கொண்டு வேறு 5 தாளந்துகளை நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எஜமானுக்கு மிகுந்த சந்தோஷம். நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை அப்படின்னு சொல்லி நீ வா என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். 2 தாளந்து வாங்கினவன் அதை நான் 4 மாற்றிட்டேன்னு சொல்லும்போது அவனையும் தன்னுடைய சந்தோஷத்திற்குள்ளாக வா என்று சொல்லி அவர் அழைக்கிறார். 1 தாளந்தை வாங்கினவன் நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிற ஒருவர் என்று கண்டு ஒரு கடினம் இருதயம் உள்ள எஜமானி கண்டு நான் அந்த தாளந்தை அப்படியே புதைச்சி வச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே அந்த தாளந்தை திருப்பி பத்திரமாக கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன போதிலும் கூட நீ இதை காசுக்காரர் வசமாக கொடுத்து வச்சிருந்திருக்கலாமே, உன் திறமையை வீணாக்கிட்டிய, ஒரு கிரியை நீ செய்யலேன்னு சொல்லி அவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல இவனை கொண்டு போய் தூக்கி போடுங்கன்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை, ஒரு நியாய தீர்ப்பை, கிரியை செய்யாத ஒருவனுக்கு கிடைக்கிற நியாய தீர்ப்பையும் கிரியை செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற நற்பலனையும் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் கிரியை செய்தோம் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற வரையில் தான் கிரியை செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு தக்க பலன் மிக பெரியதாய் அவருடைய வருகையில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறபடினால ஒருவேளை நம்முடைய திறமையை மாத்திரம் சார்ந்து இராதபடி எப்படி வேகமாக ஓடுகிற ஓட்டத்தை இந்த அகிமாஸ் என்று சொல்லக்கூடிய யோவாபி நாட்களில் நல்ல செய்தி சொல்கிறதுக்கெல்லாம் அவன் தான் ஓடி போவான், அகிமாஸ் தான் ஓடி போவான். இப்பொழுது தாவீதினிடத்தில் ஒரு செய்தி சொல்லணும், அப்சலோம் மரித்து விட்டான், அந்த செய்தியை சொல்லுகிறதற்கு நல்ல செய்தி சொல்கிற ஆளை அனுப்ப வேண்டான்னு சொல்லி கூசி என்கிற ஒரு ஆளை அனுப்பி யோவாப் அனுப்ப முயற்சிக்கும் பொழுது இவன் சொல்லுகிறான், நான் ஓடுவேன், நான் ஓடி போய் தான் நான் சொல்லுவேன். இல்லைப்பா, நல்ல செய்தி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ போக வேண்டாம், கூசி போகட்டும். கூசி அனுப்பின பிறகு திரும்பியும் பின்னாடி சொல்கிறான், நான் ஓடணும். குறுக்கு வழியிலலாம் ஓடி வந்து அங்கே தாவீதுக்கு முன்பாக நிற்கிறான். ஏதாவது செய்தி உண்டான நான் கிளம்பும்போது மிகப்பெரிய சந்தடி இருந்ததுன்னு சொன்னோடனே போய் அந்த பக்கம் ஒதுங்கி நில்லு, நிறையா நற்பெயர் கிடைக்கும், நல்லா சாட்சி கிடைக்கும்னு தாறுமாறாக ஓடி வந்துட்டான். ஆனால் அவனுடைய கிரியைகளுக்கு ஒரு பலனும் இல்லை. கூசியை வேற முந்தி வேற ஓடி வந்துட்டான். ஓடுகிறவனுக்கு அந்த ஓட்ட திறமையினால் அந்த வேகத்தினால் அவனுக்கு எந்த பலனும் கிடைக்கல. போருக்கு வீரம் மட்டும் நமக்கு போதாது. அப்னேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரு மதிகேடன் ஒரு முட்டாள் சாகிறது போல அவன் மரித்து போனான் என்று தாவீது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 33-38 புலம்புகிறதை பார்க்கிறோம். அப்படியே அவன் நின்று கொண்டிருக்கிற அந்த ஒளிமுக வாசல் அருகில் யோவாப் அழகா அவனை கூப்பிட்டு ஒரு அடி எடுத்து வச்சா அப்னேருக்கு ஒன்றும் நடந்திருக்காது. அவ்வளோ பெரிய வீரனாக இருந்தும் கூட யோவாபினுடைய தந்திரத்தினால் வீழ்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிழைப்புக்கு ஞானம் மட்டும் போதாது. அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தாவீதுக்கும் சாலமோனுக்கும் அத்தனையாய் தேவ வாக்கு போல இருந்துச்சு. எப்போ அப்சலோம் தன் வாக்கை கேட்கலன்னு சொல்லி அகித்தோப்பேல் நினைச்சாரோ 2 சாமுவேல் 16 அதிகாரத்துலேயும் 16 அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தேவ வாக்கு போல இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்குது. 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தன்னுடைய வீட்டின் காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு அகித்தோப்பேல் ஆண்டு கொண்டு செத்தான்னு பார்க்குறோம். ஞானம் மட்டும் போதாது, ஓடுகிறதற்கு வேகம் மட்டும் போதாது, யுத்தத்திற்கு வீரம் மட்டும் போதாது, செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு புத்தி மட்டும் போதாது. எல்லாத்தையும் சேர்த்துருந்த யோபு கடைசியில் சொல்கிறான், நான் நிர்வாணியாக தான் வந்தேன், நிர்வாணியாக தான் நான் போகிறேன். திரும்ப அவனுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது. முழுமையாய் ஆண்டவரை அறியக்கூடிய காரியங்கள் இல்லாததுனால
கடைசியில் 42 அதிகாரத்தில் நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு சரியாக தெரியாமல் நிறைய காரியங்களை பேசிட்டேன்னு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தயவு பெறுகிறதற்கு அறிவு மட்டும் போதாது. எல்லாம் இருந்தாலும் நமக்கு சமயம், ஆண்டவர் வைத்திருக்கிற நேரத்தில் அவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த சரியான காரியங்களில் அவருடைய கிருபையோடு கூட நாம் இணைந்து செய்யும் பொழுது இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அதைத்தான் பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கியாகிய சாலமோன் குறிப்பிடுகிறார். தேவ கிருபையை ஒவ்வொரு நாளும் சார்ந்திருந்து அவருக்காக ஏதாயிலும் செய்கிறதற்கு பிரயாசம் எடுப்போம். அவருடைய சமயமும் தேவ செயலும் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.